ஏன் பாவத்தை புண்ணியத்துல கழிக்க முடியாது, புண்ணியத்தை பாவத்துல கழிக்க முடியாது? நீங்க நல்ல காரமா ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப பயங்கர காரமா ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாக்கெல்லாம் எரியுது, நாக்கெல்லாம் எரியுது, ஒரு லட்டு கொண்டா, ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. நல்ல கவனிச்சுக்கங்க. இத சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ சமாதானம் ஆயிட்ட மாதிரி தெரியும். அதாவது காரத்தை இந்த ஸ்வீட் போய் சமப்படுத்திட்டு தான் தெரியும். கிடையவே கிடையாது. காரத்தால் குடல் வெந்து போகிற துன்பமும் உங்களுக்கு உண்டு, இனிப்பால் சர்க்கரை உடம்பில் கூடுகிற துன்பமும் உங்களுக்கு உண்டு. உங்கள் மனம்தான் உங்களை ஏமாற்றியதை ஒழிய மருத்துவ பரிசோதனை ஏமாற்றாது. காரத்தால் உங்களுக்கு அல்சர் வரும், இனிப்பால் உங்களுக்கு சர்க்கரை வரும். நீங்க ரெண்டு வகையிலும் மோசமா தான் போவீங்களே ஒழிய காரத்துக்கு மாற்றாக நீங்கள் எடுத்த இனிப்பு ஒருபோதும் உங்கள் காரத்தின் கெடுதலை குறைத்து விடாது. அதுபோல் நீங்கள் உங்கள் விருப்பங்கள் போல் பாவம் செய்துவிட்டு பிறகு நான் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு காசு கொடுத்தேன், நான் தேருக்கு காசு கொடுத்தேன், நான் அர்ச்சனை செய்தேன், நான் இப்படி செய்தேன் அப்படி செய்தேன் என்றால் அது மதங்களில் மன்னிக்கப்பட முடியாது. காரணம், அந்தந்த பாவத்துக்கு உரிய தண்டனைகள் தனியாக தரப்படும், புண்ணியங்களுக்குரிய இன்பங்கள் தனியாக தரப்படும். இந்த கூட்டல் கழித்தல் கணக்கே கடவுளுக்கு தெரியாது. ஒன்றை ஒன்றிலிருந்து கழிக்கிற கணக்கு கடவுளுக்கு வராது. ஏன் சார் வராது அப்படின்னு கேட்டா, இப்ப மட்டும் நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, தப்பிச்சிருவீங்க. நிஜமாவே நாம பண்ணின புண்ணியத்தை பாவத்திலேயோ பாவத்தை புண்ணியத்திலேயோ கழிக்கலாம்ங்கிறது கணக்கா இருந்தா நாம வாழ்நாள் முழுக்க வெறும் பாவத்தை மட்டும்தான் வச்சிருப்போமே ஒழிய நாம பண்ண புண்ணியம் தமாத்துண்டு. இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா, புண்ணியத்தோட சந்தோஷம்னு ஒண்ணு கொஞ்சம் இருக்கு, இலையில ஒரு ஓரமா அல்வா இருக்கிற மாதிரி. பாவத்தோட தண்டனையும் நமக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்கு. இது பாவம் கைகால் முளைச்சு பிள்ளையாவே வந்து பிறந்திருக்குது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவத்துக்கான துன்பங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும், புண்ணியத்துக்கான இன்பங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். இதை நம்ம படிக்கிறது இல்ல, கவனிக்கிறது இல்ல. பழைய படம் ஒண்ணு, அது என்ன படம்னா விக்டோரியா அண்ட் அப்துல் அப்படிங்கிற ஒரு பழைய படம். அது வந்து விக்டோரியா மகாராணி இருந்த உலகத்திலேயே அதிக நிலப்பரப்பை ஆண்ட அரசி அவதான். கையில இருந்த அளவு நாட்டின் பரப்பு உலகத்துல யாருக்கும் கிடையாது. விக்டோரியா மகாராணி, அவளுக்கு 9 புள்ள. ஆனா ரொம்ப இளமையில கணவனை பறி கொடுத்தா. கணவனை பறி கொடுத்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை அவளுக்கு வெறுமையாயிடுச்சு. 9 பிள்ளைகள் மேலேயும் அவளுக்கு பாசம் உண்டு, அதெல்லாம் ஒண்ணும் குறைவில்லை. பல நாடுகளுக்கு அவ அதிபதி. எப்ப பார்த்தாலும் விருந்து பாராட்டு என்னெல்லாமோ நடக்கும், அவளுடைய அரண்மனையில எல்லாமே நடக்கும். ஆனா அவளால அந்த சந்தோஷங்களை அனுபவிக்கவே முடியல. அவ எப்பவுமே சோகமா இருந்தா. டாக்டர்ஸ் உடைய கணக்குப்படி she undergone depression அப்படிங்கிறா, பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போயிட்டா அப்படிங்கிறா விக்டோரியா மகாராணி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் பணம் மட்டுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விடும் என்றால், இந்த உலகத்தில் யாருமே ஆளாத நிலப்பரப்பையும் யாருமே வைத்திராத தங்க வைர வைடூரியங்களையும் வைத்திருந்த விக்டோரியா மகாராணியால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியவில்லை.